பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கண்ணாடியில் பார்த்து சரி பண்ணி கொள்ளுங்கள். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ரோமர் 12:2. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். லூக்கா 5:37-38. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். நீதிமான்களே, பழைய ஏற்பாட்டு காலத்து மக்கள் இப்படியோடு பிரகடனம் பெருமையோடு பண்ணினார்கள். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று. எதை விசுவாசித்தார்களாம்? ஆபிரகாம் தங்கள் கோத்திர பிதா. மோசே தேவனோடு முகமுகமாய் பேசினவன். நேரடியாக தேவனிடமிருந்து 10 கட்டளைகளை பெற்று வந்தவன். ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பித்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை மறுபடியும் நியமித்தவன். நியாயப்பிரமாணத்தை ஏற்படுத்தினவன். இதை விசுவாசிக்கிறோம். சரி, விசுவாசிக்கிறீர்கள், பேசுகிறீர்கள். நீங்கள் அறிக்கை செய்தபடி நடக்க முடிந்ததா? இரத்தம் பாவத்தை போக்குமானால் ஏன் வருடந்தோறும் பலி செலுத்துகிறீர்கள் என்பதையெல்லாம் மனதில் கொண்டு பவுல் நம்மை ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறான். நாம் இப்படி இருக்க வேண்டும் என்ற நியமத்தை மனதில் கொண்டு பேசுகிறான், அறிக்கையிடுகிறான். என்ன அறிக்கை? நாங்களும் அதே விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களானதால் விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம். என்ன விசுவாசிக்கிறோம்? இயேசுவின் ஒரே பலி குற்றமற்ற ஜீவ ரத்தம் சிலுவையில் சிந்தினார், ஊற்றினார். அது எங்களுக்கு என்று விசுவாசித்து அறிக்கையிட்டு தேவ கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது ஒரு தொடர் நிகழ்வு. ஒரு நாள் இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி இயேசுவுக்கு முன்பாக அவரோடு நிறுத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இங்கேயும் வாழ்வோம், பரத்திலும் அவரோட கூட யுக யுகமாய் வாழ்வோம் என்பதை விசுவாசித்து பேசுகிறோம். முன்பு ஆவிக்குரிய மனிதன் செத்தவனாயிருந்தோம். இயேசுவின் இரத்தம் பாவத்தை கழுவினவுடனே உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டான். இப்போது ரட்சிக்கப்பட்ட பின் அந்த உள்ளான மனிதன் பலப்பட்டு வருகிறான். தேவ வார்த்தையினாலே புதிதாக்கப்பட்டு வருகிறான். பழையவைகள் ஒழிந்து போயிற்று என்று விசுவாசிக்கிறோம், பேசுகிறோம். நாங்கள் காணக்கூடா தேவத்துவத்தை விசுவாசிக்கிறபடியால் எங்களுக்கு ஏற்படுகிற இந்த லேசான உபத்திரவங்கள் சீக்கிரமாய் நீங்கிவிடும். இது எங்கள் தேவனுக்கு மகிமையை சேர்க்கும். எப்படி என்றால், அவருடைய வார்த்தைக்கு உள்ளிருக்கிற வல்லமை இதை நாங்கள் காணவில்லை. ஆனால் விசுவாசிக்கிற எங்களுக்கு உள்ளே கிரியை செய்து எங்களை நாளுக்கு நாள் புதுப்பித்து வருகிறது என்பதை நாங்கள் காண்கிறோம், உணர்கிறோம். எங்கள் பேச்சு மாறுகிறது, பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, குணாதிசயம் மாறுகிறது. இதை நாங்கள் உணர்கிறோம் என்று பேசிவிட்டு இப்போது நம் பக்கம் திரும்பி பேசுகிறார். விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன், அதாவது வளமான வாழ்வு வேண்டுமானால், அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை வாழ்நாள் முழுவதும் தொடர வேண்டுமானால், தலைமுறையாக அற்புத வாழ்வு வாழ வேண்டுமானால் நாம் மறுரூபமாக வேண்டும், புதிய மனிதனாக மாற வேண்டும். சரீரத்தில் எந்த மாற்றமும் கிடையாது. உள்ளே இருக்கிற மனம் புதிதாக வேண்டும். ஒரு வண்டி, வீடு, கார் அல்லது ஏதோ ஒரு பொருள், அதை நாம் எப்படி தொடச்சி ஆயில் விட்டு பக்காவாக மெயின்டைன் பண்ணுகிறோமோ, மெயின்டெனன்ஸை பொறுத்து தான் அது புதிது போல இருப்பதாக. அப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து 2 கொரிந்தியர் 5:17 படி எல்லாம் புதிதான மனிதனை உலகத்திற்கு காட்ட வேண்டும். பழைய சுபாவம், பழக்கம், குணம் இவை நம்மை விட்டு அகன்று விட்டது என்று முடிவு எடுக்க வேண்டும். உலகத்தை பார்த்து இதை செய்ய முடியாது. வேதத்தை பார்த்து வசனத்தின்படி நம் குணம் இருக்கிறதா, பேச்சு இருக்கிறதா, செயல் இருக்கிறதா என்று நாம் தான் உய்த்து ஆராய்ந்து நாளுக்கு நாள் புதிய மனிதனை தரித்தவர்களால் அதையே காட்ட வேண்டும். இதற்கு ஆவியானவர் உதவி செய்வார். அதே பேச்சு மற்றவர்களை அனாவசியமாய் பேசுவது, உணவில், உறக்கத்தில், தேவனை தேடுவதில் எல்லாவற்றில் நாம் தான் ஒரு ஒழுங்கை கடைப்பிடித்து அதையே நிலை நிறுத்தி நமது பழைய மனுஷனை தள்ளிவிட்டு புதைத்துவிட்டு புதிய மனிதனை உலகிற்கு காட்ட வேண்டும். இதற்கு ஒப்பனையாக இயேசு ஒரு உவமையை சொன்னார். நாம் இப்போது புது துருத்தி. இயேசுவின் கட்டளைகள், பிரமாணங்கள், வாக்குகள் எல்லாம் புது திராட்சை ரசம். புது ரசத்தை புது துருத்தியில்தான், அதாவது புதிதாக்கப்பட்ட மனம் சேர்த்து வார்த்து வைக்க வேண்டும். நம்முடைய பழைய சுபாவம் எதுவுமே மாறாமல், அதற்கு முயற்சி எடுக்காமல் அப்படியே இருந்தால் நாம் பழைய துருத்தி. இது புது ரசத்தை தாங்காது என்கிறார். தங்களை தாங்களே உய்த்து ஆராய்ந்து வசனத்தின்படி என் சுவாபம், மனநிலை இருக்கிறதா என்று கண்ணாடியில் பார்ப்பது போல பார்த்து தினம் தினம் புது படைப்பாய் தன்னை மாற்றிக்கொண்டு
இருக்கிறவர்களிடம் செல்வமும் மேன்மையும் உயர்வும் தேடி செல்லும். இதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் ரகசியம். இதற்கு மத்தேயு 6:33, கொலேசியர் 3:1, 2, 3 வசனங்கள் உதவும். இது நம்முடைய ஆவிக்குரிய கண்ணாடி. வேத வசனங்கள் நம்முடைய கண்ணாடி. ஜெபிக்கலாம். தாவீது சொன்னது போல, புகைக்குள் அகப்பட்ட துருத்தி போல ஆனேன் என்பது போல, புகைக்குள் அழுத்தப்பட்டு பழைய கடினமாயிருப்பது மறைந்து நெகிழ்வாய் மென்மையாய் மிருதுவாய் மாறும் துருத்தியை போல எங்களை மாற்றுமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.